ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குழந்தைங்களுக்கான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நீங்கள் வாரத்தில் ஒரு 3-4 டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரை கிளாஸ்க்கும் கம்மியாக பருப்பு எடுத்திருக்கேன். தோரம் பருப்பு. அதை விட கம்மியாக அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கிறேன். 2 டைம் கழுவினாலே போதும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சின்ன சைஸில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து நல்லா லிக்விடாக வரும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஜீரணம் ஆகிறதுக்காக. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணமாகிறதுக்காக தான் சீரகம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 6லேருந்து 7 விசில் நம்ம விட்டுடலாம். எப்போவுமே பாப்பாவுக்கு சாப்பாடு செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செய்யுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபுட்டு கீழே கொட்டிடும், இல்லை தண்ணி ஏதாவது ஊற்றிடும் அதில், இல்லை சம்டைம்ஸ் பாப்பா வாமிட் பண்ணிடும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செய்யுங்க நெக்ஸ்ட் டைம் கொடுக்கறதுக்காக. பேசிகிட்டே இருந்ததால் சாப்பாடில் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன். நீங்கள் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிருக்கேன். என்னோடய பாப்பா அரைச்சா தான் சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.